பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை இந்தியா விட்டு ஓடி போயிடுவேன் சொன்னாரா? இல்லை. லெட் அஸ் see யாருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, யார் லீடர். சூழ்நிலை எப்போவுமே ஒரு பர்சனோட உண்மைத்தன்மை கிரைசிஸில் தான் வெளிப்படும். when there was a crisis, Mr. Kamalhasan failed thoroughly. அதே மாதிரி இல்லை தைரியமா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது இவரை பாராட்டுறதுக்காக கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம தலை அஜித் சொன்னார். அந்த மாதிரியானது ஒரு குவாலிட்டி தைரியம் இவர்கிட்ட இருக்கான்னா அது இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு வேணும். ஏன்னா நாளைக்கு ஒரு போராட்டம் நடக்கும், போராட்டம் நடந்தோம் நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடுடைய கதி என்ன ஆகும்? ஒன்று. நேற்றைக்கு அவர் உடனே என்னவோ முதுகெலும்பு ஸ்பெஷலிஸ்டா வல்லுனர் அப்படின்னு அரசியலுக்கு வந்து தெரியாதான்னு கேட்டிருக்காரு சார். அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்காரு. அதுதான் அதுக்காக தான் வரேன் நான். யாருக்குமே தெரியலையே இவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துட்டாருன்னு. அதாவது அரசியல் பற்றி கருத்து கூறுவது என்பது வேறு, அரசியலில் வந்து அமைப்பு ரீதியாக செயல்படுறதுங்கிறது வேறு. எனக்கு தெரிய கமலஹாசன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கலாம், ஆனால் அரசியலில் அமைப்பு ரீதியாக செயல்பட துவங்கினாரான்னா அது இல்லை. அதனால தான் அவரே என்ன ட்வீட் பண்ணுறார், முடிவெடுத்தால் முதல்வர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை முடிவு எடுக்கலேன்னு அர்த்தம். நான் சொல்லலை, அவரே சொல்கிறார். ஆனால் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கார், நான் ஹிந்தி திணிப்பை எதிர்த்த பொழுதே அரசியலுக்கு அந்த அப்படி தானே சொல்லியிருக்கார். தெரியாமல் வந்துட்டாரோ? ஆனால் அதில் என்னோட கேள்வி, அந்த இந்தி திணிப்பை இவர் எதிர்த்து அறிக்கை கொடுத்தது ஏக் தூஜே கேலியேவுக்கு முன்னாடியா இல்லை ஏக் தூஜே கேலியேக்கு பின்னாடியா? அதையும் சொல்லணும்ல. சினிமாவுக்கு காசு சம்பாதிக்க பிழைப்பு நடத்தன்னா ஹிந்தி வேணும் எனக்கு. அதைத்தான் நான் திராவிட முன்னேற்ற செயல் தலைவருடைய இரட்டை நிலைப்பாட்டை எதிர்த்து இருக்கிறேன். அவரோட உறவினர் நடத்துகிற பள்ளிக்கூடம் வேளச்சேரி சன்ஷைன், அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் தமிழில் பேசினா தே ஆர் ஃபைன்டு. தமிழ் விரோதம். அந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு இரட்டை நாக்கு இருந்தால் டெஃபினட்டாக மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சரி, இவர் அப்போவே அரசியலுக்கு பிரவேசம் பண்ணியாச்சுன்னா இன்னும் ஒரு சில அடிப்படையான கேள்வி வருது. அப்படியானால் இன்றைக்கு இந்த அதிமுக அரசாங்கத்தை நானும் கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு இல்லை, சட்டமன்றத்திலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1 டன் ஸ்டேட்மெண்ட் அவரை கொடுக்க விடாமல் நேரடியாக தடுத்து அமரச் செய்தவன் நான். இருந்தாலும் எங்களுக்குள் நல்ல உறவு உண்டு. அந்த மாதிரியாக இவர் விஞ்ஞானபூர்வமாக தமிழகத்தை கொள்ளையடித்த திமுக ஆகாயத்திலே அன்னைக்கும் ஊழல், ஆகாயத்தில் இன்னைக்கும் ஊழல். ஆகாயத்தில் அன்னைக்கு என்ன ஊழல்? காட்டுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுல ஏக்கருக்கு 6 நயா பைசா திருடின கட்சி திமுக. அதே மாதிரியா வீராண குழாய்கள். தயவு செய்து நண்பர் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் வீராண பகுதியில் போய் டூர் பண்ணுங்க, மக்களை பாருங்க, மாநிலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் அந்த பைப் அங்கே கிடக்கு. ஆமாம், அந்த கான்ட்ராக்டர் சத்யநாராயணாவா செத்து போனானே பாவம். அதுக்கு காரணமான திமுகவுக்கு எதிராக இவர் அறிக்கை கொடுத்துருக்காரா? சரி, 2G ஸ்பெக்ட்ரம், மேக்சிஸ் ஏர்செல், இதெல்லாம் இவர் அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் தான் இவர் புதுசாக அரசியல் வரான்னு நான் இந்த கேள்விலாம் கேட்க மாட்டேன். நான் இன்றைக்கி வரேன் இன்றைக்கி. ஏன்னா ஏடிஎம்கே இவர் விமர்சித்தா ஏடிஎம்கே பதில் சொல்லட்டும். ஐ ஹோல்ட் நோ ப்ரீஃப் ஃபார் எனிபடி. ஆனால் இவர் ஏற்கனவே நான் அரசியல் பிரவேசம் பண்ணிட்டேன்னா கரும்பாலைகளில் விவசாயிகளுக்கு கரும்புக்கு இன்னமும் சப்ளை பண்ண கரும்புக்கு இன்னும் பணம் கொடுக்கலையே, பட்டுவாடா பண்ணலையே, கருத்து சொல்லியிருக்காரா? சரி, அன்றைக்கி பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், வீராண ஊழல், அண்ணா மேம்பாலம் ஊழல், எல்லாத்துலேயும் கொள்ளையடித்த திமுகவினுடைய ஊழல்கள் பற்றி இன்றைக்காவது பேசினாரா? இல்லை இன்றைக்கி 2G ஸ்பெக்ட்ரம் பற்றி பேசினாரா? மேக்சிஸ் ஏர்செல் ஊழலை பற்றி பேசினாரா? அப்புறம் என்ன செலக்டிவ் கிரிட்டிசிசம்? அப்போ இவர் வந்து நான் ஊழலுக்கு எதிரானவன் என்று தன்னை உருவகப்படுத்திக் கொள்வது என்பது சரியானது அல்ல.
அதைத்தான் சொல்லியிருக்கேன் நான். ஆகவே இவர் இன்றைக்கி அதிமுக அமைச்சர்களை விமர்சிக்கிறாருன்னா நானே விமர்சனம் பண்ணியிருக்கேனே. ஒரு வருஷமாக அரசாங்கமே நடக்கலை. ஆகவே கமலஹாசன் அவர்கள் என் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சரி, ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணலைங்க. ரஜினிகாந்த் விஷயத்தில் இன்னமும் நான் என்ன சொன்னேன்னு எனக்கு நினைவு இருக்குது. இதே தான் சொன்னேன், இந்த நாட்டில் 18 வயது நிரம்ப யார் வேணால் வரலாம். ஆனால் இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வர்றேன்னு முடிவு எடுக்கலை. அவர் முடிவு எடுக்கட்டும். அரசியலுக்கு வரணுமா, இல்லை அரசியலுக்கு வந்தால் தனி கட்சியாக வரணுமா, இல்லை ஏதாவது கட்சியில் இணையணுமா என்கின்ற கருத்தை அவர் தெரிவிக்கவில்லை. அவரே தெளிவாக சொல்லியிருக்கார், நாங்கள் ஆண்டவன் என்ன சொல்கிறானோ அதை செய்வேன்னு. எனக்கும் ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்குது. அதனால் நாம் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் அதுக்கு தான் வரேன். லெட் மீ கம்ப்ளீட். ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ரஜினிகாந்த் எந்த மதத்தையும் புண்படுத்தலை, விமர்சிக்கலை. ஆனால் கமலஹாசன் திராவிட கழக வீரமணியை போல் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, அன்பே சிவம்னு ஒரு படம், அது நண்பர்கள் பார்த்திருந்தால் சரி, நான் சொல்கிறத நினைவுக்கு வரும், இல்லைன்னா பார்க்கலாம். இன்றைக்கி சிடி வாங்கி போட்டு இவர் கமலஹாசனுக்கு ஒரு தாய் திருநீர் பூசுவார், அதை உடனே கையால் அழிப்பார். ஆனால் இன்னொரு தாய் சிலுவை போடுறதுக்கு அனுமதிப்பார். அப்போ ஹிந்து மத உணர்வுகளை காயப்படுத்துகின்ற, ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்துறதுக்கு பேர் பகுத்தறிவுவாதம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற போக்கு ஏற்புடையதல்ல. அதனால இன்னைக்கு திராவிடர் கழகத்துக்குன்னு என்ன செல்வாக்கு இருக்கோ அதுதான் திரு கமலஹாசன் வந்தாலும் இருக்கும். ஏனென்றால் நடிப்பிலே ஆதரிப்பவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக ஆதரிக்க மாட்டார்கள். திரு சிவாஜி கணேசன் அவர்களை விட இன்னொரு நடிகன் பிறக்க வேண்டும் இந்த உலகத்தில். அவ்வளவு சிறந்த நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் அவர் ஜானகி ராமச்சந்திரனோட கட்சியில் சேர்ந்து இணைந்து கூட்டணியில் நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. அவர் போட்டியிட்ட திருவையாறிலே அவர் தோற்று போனார். சிவாஜி கணேசன் அவர்களை நடிகர் திலகமாக, மிகச்சிறந்த நடிகனாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் அவரே ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கலை. எல்லாரும் எம்ஜிஆர் இல்லைங்கிறேன்னா, எம்ஜிஆர் மாதிரி யாராவது தன்னை நினச்சிருந்தாங்கன்னா, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்றகவி மாதிரி தான் இருக்கும். ஆகவே என்னோட கருத்து என்ன, அந்த முதல்வர் என்று வரும்பொழுது அதற்கான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா இல்லையா? இல்லை. ரெண்டாவது, 2 தீக்கா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? ஏற்கனவே ஒரு நாத்திக ஹிந்து விரோத திராவிடர் கழகம் இருக்கு. அதானே இவரும். இவர் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. நான் பச்சை தமிழன், நான் ஹிந்திய சம்ஸ்கிருத்தை எதிர்ப்பேன், ஆனால் பெத்த மகளுக்கு ஸ்ருதின்னு பேர் வைப்பேன். இது என்ன நிலைப்பாடு? டியூப்ளிசிட்டி, டியூயல் டங். ஸ்ருதினா என்ன அர்த்தம்? வேதம்னு அர்த்தம். ஆகவே இவர் செய்யறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. அரசியலுக்குன்னு வந்தீங்கன்னா கொள்கை ரீதியாக உங்களை மக்கள் விமர்சனம் செய்வார்கள். நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்துகின்ற, ஹிந்து மத பழக்க வழக்கங்களை கிண்டலும் கேலியும் சினிமாவில் செய்கின்ற, நான் சில பேரை மாதிரியாக பர்சனல் லைஃபுக்கு போக விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் ஸ்ரீ குருஜி கோல்வால்கர் ஒரு முறை சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. கேரக்டர் இஸ் இன்டிவிசிபிள். நான் இப்போ ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் ஸ்ரீ குருஜி. கேரக்டர் இஸ் இன்டிவிசிபிள். பர்சனல் லைஃபுக்கு ஒரு கேரக்டர், பப்ளிக் லைஃபுக்கு ஒரு கேரக்டர்னு இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு குணாதிசயம். A person who cannot be loyal to his wife or husband cannot be loyal to people at large. இதுதான் ஒரு தலைவனுடைய குணாதிசயம் பற்றிய கருத்து. அது இதுக்கு மேலே எலாபரேட் பண்ண விரும்பலை நான். என்றால் அவர் சொன்ன மாதிரியாக ஏதோ முதுகெலும்பு நிபுணரா இந்த மாதிரியாக கேட்டு இவர் என்ன இந்ததுக்கு நிபுணரா, அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. ஆனால்
அவருடைய சமூக கொள்கை சித்தாந்தம் அது பற்றி அவர் இதுவரை தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் பெரோச்சியல், பாரபட்சமானது, ஹிந்து விரோதமானது. அதனால தமிழ்நாட்டில் இன்னொரு ஹிந்து விரோத கட்சி தேவையில்லை. ஏற்கனவே திமுக இருக்கு. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். நானே விமர்சிச்சிருக்கேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேனே. அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் பற்றியும் இவர் கேட்கட்டும். பூச்சி மருந்து ஊழல், அண்ணா மேம்பால ஊழல், வீராணம் ஊழல், கோதுமை பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், சத்யநாராயணா தற்கொலை, உதயகுமார் படுகொலை, இது எல்லாத்தையும் பற்றியும் கருத்து போடட்டும்ங்கிறேன் நான். ஐ வெல்கம். ஏன்னா ஊழல்ல செலக்டிவ் ஊழல் என்ன? அப்போ பேசும்பொழுது என்ன தோணுது, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊதுகுழலாக உள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறாரோ என்கின்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால he has to dispel that doubt in the minds of the people. இவரை பின்னணியில இருந்து ஸ்டாலின் இவரை ஒரு டூலா பயன்படுத்தி குளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டார். இப்போ நீச்சல் இருக்க வேண்டிய அவசியம் கமலஹாசனுக்கு வந்துடுது. அதனால இப்போ இதை பற்றி பேசுகிறார். நான் ஆரம்பத்திலேருந்து பேசுவோங்கிறேன். அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 50 ஆண்டுகள் திராவிட இயக்கங்களின் ஊழலாலே, அவருடைய செயல்பாட்டாலே தமிழன் தமிழகம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதனால் திராவிட கட்சிகளின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்துக்கு விடியல். நான் தெளிவாக பேசியிருக்கேன். நான் ரெண்டையும் எடுத்து பேசியிருக்கேன். அதனால் நான் எந்த சைடும் எடுக்கலை. ஆனால் கமலஹாசன் அவர்கள் சைடு எடுத்து திமுகவின் ஊதுகுழலாக உள்ளே தள்ளப்பட்டு இருப்பதாக ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவரோட நலனுக்கே சொல்கிறேன்னா, ஒன்று அதை டிஸ்பெல் பண்ணணும். நீங்கள் ஹிந்து விரோதி அல்ல, ஹிந்து மத நம்பிக்கையை நக்கல் அடிக்கிற நெய்யாண்டி செய்கின்ற வக்கர புத்தி உங்களுக்கு இல்லைங்கிறத முதல் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நீங்கள் விபூதியை அழிச்சிங்க, ஆனால் சிலுவை போட அனுமதிச்சிங்க. அந்த படம் இருக்கு, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. நான் இல்லாத விஷயம் பேசுகிறவன் இல்லை. அதுக்கு பதில் சொன்னேன். நான் என்ன நிபுணருங்கிறது பார்ப்பேன். நான் இவரை விட என்னோட 7 வயதிலிருந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் 53 ஆண்டுகளாக. அதனால் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக விவாதிப்போம். 50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னு அதை அவர் எதுக்கட்டும், வரவேற்கிறேங்கிறேன் நான். நீட்டு தேர்வு பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, கதிராமங்கலம் பிரச்சனை எல்லாமே அமைங்கி போச்சு. இங்கே ஒரு திசை திருப்பமான வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதிமுக அமைச்சர்கள்ட்ட பேசல, நீங்கள் எல்லாரும் பிஜேபி ஆல் இண்டியா செக்ரட்டரி கிட்ட பேசுறீங்க. எல்லா பிரச்சனையும் உங்க கையில தானே சார் இருக்கு. எப்படி இல்லை, அதாவது நான் ஏற்கனவே இது பற்றி ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பேசி கொண்டிருக்கேன். அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், நெடுவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும், கதிராமங்கலம் பிரச்சனையாக இருக்கட்டும், இதில் எந்த பிரச்சனையும் 2014 மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு துவங்கிய பிரச்சனை அல்ல.